வணக்கம் தமிழ் உறவுகளே. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. நம்ம புதியதாக வந்துட்டு தமிழகத்தில் பொறுப்பேற்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நம்ம விஜய் அண்ணா அவர்களுக்கு வந்துட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வந்துட்டு எந்த வேகத்தில் வந்துட்டு நீங்கள் எலெக்ஷனில் வந்துட்டு ஜெயிச்சிங்களோ அதே வேகத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய 5 வருடங்கள் நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம், வேலை செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஆனால் வந்துட்டு இப்போ ஊடகங்களில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது பேசுகிறத பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது. என்ன நடக்க போகுது, இந்த 5 வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்துட்டு சொல்லியிருப்பார், என்னன்னாக்கா இதுக்கு மேலே வந்துட்டு ஹிந்தி தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க முடியும், இல்லைனா வந்துட்டு பாகர் நிக்காலோ ஹிந்தி மாலும் நெய்யே தோ பாகர் நிக்கால் தோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்ப்போம். नमस्ते भाइयों बहनों, हिंदी मालूम है आप लोग का? हिंदी मालूम है तो तमिलनाडु में रहने का, हिंदी मालूम नहीं है तो निकालो, निकाल தமிழ்நாடு से बाहर निकाल. எனக்கு ஒன்றும் புரியலையா? ஏதோ பூசை உளறான்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. ஹிந்தி தெரியும்னா தமிழ்நாட்டுல இருங்க, ஹிந்தி தெரியலையா இடத்த காலி பண்ணுங்க. டெல்லி ஜெயிச்சிருச்சு. டெல்லி ஆட்சி தானே, ஆளுங்கட்சியாவ இருக்கக்கூடாது, எங்காலதான் இருக்கணும். எதிர்கட்சி எங்காலதான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்களோ தெரியல. ஒரு பக்கம் குழந்தைங்க அதுக்கு புரிய ஓட்டு போட்டதுன்னு ஒரு பக்கம், எதிர்ப்பலையே இல்லாத ஒரு ஆள் தோத்து போறாப்புல சுத்தமா. ஸ்கூல்ல போற பசங்களா மும்மொழி கொள்கைக்கு ரெடி ஆகிங்க, ஸ்கூல்ல ஹிந்தி படிக்க ரெடி ஆகிங்க. காலை உணவு திட்டம், சாப்பாடு கிடைக்க வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வீட்டுல ஸ்கூலுக்கு வரும்போது சாப்பிட்டு வாங்க. என்ன சொல்றது? டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்களா? தமிழ் இலக்கியம் படிக்காத, இந்திய இலக்கியத்தை படி. எழுத சொல்ல போறாங்க உடைய. 5 வருஷத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. எப்பா கிராமத்துல இருக்க பாண்டியம்மா முடியுமா ஒச்சம்மா ஹிந்தி தெரியுமா உனக்கு? போஸ்ட் ஆஃபீஸ் போவ, பேங்குக்கு போவ, ரயில்வே ஸ்டேஷன் போவ. தமிழ்ல எல்லாம் ஒண்ணு இருக்காது. இந்திய படிச்சுக்கலன்னா ஃபார்ம் கூட ஃபில் அப் பேங்க்ல பணம் போட முடியாது. நீ நான் ஒரு நாள் நடக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்று பேச முடியாது. இப்போ ஏன்னா நாங்க கேட்ட ஃபைல் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம், எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். எனக்கு சந்தோஷங்க. ஆனா ஏன்னா வீடு தேடி மருத்துவம் வராது மாத்திரை மருந்துலாம் வராது, கவலைப்படாத. அடுத்து முதல்வர் மருத்துவம் பூட்டப்படும். ஏன்னா நான் 2 பார்மசி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் மீறி நாங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அவர் செஞ்சது. அவரு இப்ப அதெல்லாம் முடிச்சிருவாங்க. எனக்கு வியாபாரம் பிரச்சனை இல்லை. இதையும் மீறி நாங்க சப்போர்ட் பண்றோம்னா யாருக்கு சப்போர்ட் பண்றோம்? தமிழ் வாழணும், சுயமரியாதை வாழணும், சமூக நீதி இருக்கணும், மதச்சார்பற்ற கொள்கை இருக்கணும். வேற என்ன சொல்றது? வடக்கத்திய ஏகாதிபத்தியத்து விடுதலை, இதெல்லாம் எதுவுமே இருக்கா தம்பிங்களா? 5 வருஷம் சூப்பரா இருக்கும். என்ன சொல்ல வரேடா, இந்த ஹாஸ்பிட்டல்ல 10-15 நாள் இருந்தோம்னா வெறுத்து போயிடும். ஹாஸ்பிட்டல் விட்டு எப்படா போகணும்னு ஒரு வெறுப்புல வந்துருவேன். ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கிறீங்க, இருங்க 10-15 நாள் 5 வருஷம் இருங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கொடுமைன்னு தெரியும். அனுபவிக்கப்பா, சந்தோஷமா இருக்க, ஜாலியா இருக்க. மக்கா ஓட்டு போட்டீங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எதிர்ப்பலையே இல்லாத ஒரு கட்சி தோக்கு 3வது பார்ட்டியா போகுது. அசம்பிளில கூட எங்களை எதிர்க்க கூடாதா நீங்க? அப்ப என்ன நடந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. என்ன வேணாலும் பண்ணலாம், இருந்தாலும் ஹோப்போட வைப்போம், போராடுவோம். போராடுறத நீங்க புலப்பா போச்சு, போராடிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு அல்ல போன